அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு முன்னாடி 2 ஷார்ட்ஸ் போட்டிருக்கு. அதாவது குரு பெயர்ச்சி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு அதையும் பார்த்துருங்க. இப்போ இன்றைய தேதிக்கு பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனுக்கு போகலாம். இப்போ ராசி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 19/2/2024 சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா காலையில் 8:50 வரைக்கும் தசமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் காலையில் 10:33 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகம் இருக்குது. அதே மாதிரி சுப முகூர்த்த நாளாகவும் இன்றைக்கி சுப காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா 7:30 முதல் 9 மணி வரை இருக்குது. சந்திரனுக்கு, அதாவது குறிப்பாக நீர் ராசிங்களுக்கு விளக்கு போடுறது, சந்திரனுக்கு விளக்கு போடுறது நல்லது. ராகு காலத்தில் குளிகை பார்த்திங்கன்னா 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா 10:30 முதல் 12 மணி வரை இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6:30லேருந்து 7:30, மாலை பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 5:30 வரை இருக்குது. இன்றைக்கி கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:33க்கும், நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் மிதுன ராசிலையும் ரிஷப ராசிலையும் மிதுன ராசிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் துலாம் ராசிக்கும் பிறகு விருச்சிக ராசிக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு சந்தோஷம், மிதுன ராசிக்கு துயரம், கடக ராசிக்கு புகழ்ச்சி, சிம்ம ராசிக்கு நடுக்கம், கன்னி ராசிக்கு பணம், துலாம் ராசிக்கு விரோதம், விருச்சிக ராசிக்கு அமைதி, தனுசு ராசிக்கு கவலை, மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு ஜெயம், மீன ராசிக்கு உதவி. இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களோட பொருளாதாரம் அமோகமாக இருக்கும். வரவு செலவு எல்லாமே நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் அமைதியான நாளாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி நல்லாவே போகும். உற்றார் உறவினர்கள் உதவியாக ஆதரவாக இருப்பாங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறனால அசதியும் சோர்வும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட மனக்குழப்பம் கொஞ்சம் தவறுகள் செய்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதனால் செய்கிற தவறை பார்த்து செஞ்சுக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சகஜமான அணுகுமுறை இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள துணையை புரிஞ்சிக்கிட்டு உங்களோட முயற்சிகளை செய்கிறது நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது. ஆனால் தேவையில்லாத செலவுகளை பார்க்குற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு முதல் செலவு சேமிப்பாக இருக்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அசதி சோர்வு காரணமாக தோலில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி சின்னதாக தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்களில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் நபர்கள் மூலிமா அனுகூலம் கிடைக்கும். வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலேயும் பொறுமையோடு இருக்கிறத அவசியம். விஷயங்களை எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக கையாளுறது அவசியமாக இருக்குது. கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கவனமாக இருக்கிறது அவசியம். இல்லைனா சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அவங்க கூட பழகிறது நல்லது. உங்களோட கட்டுப்பாட்டை இழந்து கோபப்படுறதோ உணர்ச்சி வசப்படுறதோ கண்டிப்பாக கூடாது. அப்படி ஆச்சுன்னா உறவில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம். நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் வருத்தத்தை தர மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கழுத்தில் கொஞ்சம் வலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பாதிப்பு இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு செயல்லையும் மனமகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இருந்தாலும் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து தாராளமாக நீங்கள் சவால்களை சந்திக்க முடியும். குடும்பத்தோட வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சில சவால்கள் இருக்கும். இருந்தாலும் சில நன்மைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை இன்றைக்கி நல்லாயிருக்கும். சேமிப்பை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பணம் இருக்கும். சேமிப்பு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி சவாலான நாளுங்கிறதுனால ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுறது நல்லது. அதே மாதிரி இசையை கேட்டிங்கன்னா நல்ல பலன் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சவால்கள் நிறைந்த நாள். அதனால் கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அந்த ப்ரெஷர் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அணுகுமுறையில் தீவிரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படவோ சென்சிட்டிவாக இல்லாமல் கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகிறது இன்றைக்கி நல்லது. அப்படி போனீங்கன்னா புரிதல் நல்லா இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து கையில் வந்து பணம் வரவு வந்தாலும் கையில் தங்காது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து உங்கள் மனசில் இன்றைக்கி குழப்பமும் கவலையும் ஏற்படுற மாதிரி இருக்குது. சில இடமாற்றங்களோ வீடு மாறுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதுக்கு உண்டான செயல்கள் நடக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான நாளாக கொண்டு போக உங்களால் முடியும். இன்றைக்கி வந்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் யோசித்து எடுக்கிறது நல்லது. குறைஞ்ச முயற்சியிலேயே நல்ல பலன்கள் வேலையிலையும் சரி நல்ல செய்கிற செயல்கள்லேயும் இன்றைக்கி கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சந்தோஷமாக கொண்டு போக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் அன்பை அதிகமாக வெளிப்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நன்கு புரிந்து கொள்கிறதுக்கு இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேமிப்பை உயர்த்துறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தனவரவு நல்லா இருக்குது. சுபிட்சம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டமான ஒரு நாள். பிள்ளைங்க இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுப காரியங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தரும். உத்தியோக விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு அதிகமான யோகம் இருக்குது. இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எது வேணால் தாராளமாக எடுக்கலாம். மனசு தெளிவாக இருக்கிற நாளாக இருக்குது. அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசுகிறதுனால உங்களோட 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படும். நாளை வந்து அன்னோன்யத்தும் சந்தோஷத்துடனும் நாளை கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ட்ரேடிங்கில் ஈடுபட்டிங்கன்னா லாபம் பெறுவதற்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்போடு இருக்கிறனால திடமாகவும் இருக்கிறனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இனிய நாளாக அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில்
ஒற்றுமை சூப்பராக இருக்கும். திடீர்னு நல்ல செய்தி வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. யதார்த்தமான அணுகுமுறை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியிடங்களுக்கு போகிறனால மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்களோட ஆற்றலும் அதிகரிக்கிற நாளாக இருக்குது. சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பணப்பிரச்சனை வந்து நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணியோட திறமை செயல்திறன் நன்றாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி துணைக்கூட சகஜமாக பழகிறது நல்ல ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவுகள் இருக்குது, இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டு பணத்தை சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். தொண்டையில் சின்னதாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சியான பொருட்களை இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் வரைக்கும். அதுக்கு பிறகு மதியானத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். இன்றைக்கி புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளுக்கு சில கூட இருக்கிறவங்களால தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறையும். மனக்குழப்பம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி குறைந்த வளர்ச்சி தான் இருக்கும். சவால்கள் இருக்குது, அதெல்லாம் சமாளிக்க உங்களால் முடியும். உங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க கூட சுமூகமான உறவுமுறையில் போட்டு கொடுக்குற விஷயங்கள் நடக்கலாம். பொறுமையோடு கையாண்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கவனமற்ற இல்லைனா அக்கறை இல்லாத பேச்சு மூலிமா 2 பேருக்குள்ளேயும் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக செயல்பட்டு நல்ல புரிதலை ஏற்படுத்துறது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணத்தின் போது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை வந்து கவனமாக கையாளுறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலிக்கான வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொண்டிங்கன்னா நல்ல பலனை பெற முடியும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்கக்கிட்ட தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். உங்களோட ராசியில் இன்றைக்கி மனசை திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு செயல்படுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். 2 பேரும் புத்துணர்ச்சியோட நாளை கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வீட்டு பெரியவங்கக்கிட்ட இருந்து பணம் பரிசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரியும். வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு சாதகமான நாள். நம்பிக்கையோட துடிப்போட சில காரியங்களை செய்வீங்க. கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் பாராட்டும் வகையில் இருக்குது. உங்களோட பணிகளை பார்த்து அடுத்தவங்க பாராட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட டீப் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. மனசில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறதுனால இன்றைக்கி வந்து நல்ல ஒரு புரிதலை அனுபவித்து நாளை சந்தோஷமாக கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முதலீடு பண்ணி உங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்களில் உங்கள் மனசுக்கு தைரியமும் உறுதியுமாக காரியத்தை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசான எடுத்துக்கொள்கிற போக்கு நல்ல பலனை இன்றைக்கி உங்களுக்கு தரும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்குது. பசங்களோட படிப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். தொழிலில் லாபம் பெருகும். தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்கறனால வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. அதனால் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொடுக்கப்பட்ட வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். நிதானமாக தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள அமைதியான அணுகுமுறை நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். புரிதலை உருவாக்கி கொள்ள முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் உட்கார்ந்து பேசுகிறது நல்லது. அதனால் மகிழ்ச்சி அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு, கையில் இருப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் சாப்பாட்டு விஷயத்துலேயும் அதே மாதிரி சத்தான ஆகாரங்களில் சாப்பிட்றதும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து உற்றார் உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் வீண் செலவுகள், அதாவது அனுபவப்பட்டு கொஞ்சம் அனுபவப்பாடத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சமாக மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா உங்களோட வியாபாரத்தை கொண்டு போகிறதுக்கு புதிய நம்பிக்கையை தரும். கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு அனுபவ பாடம் பெறனால ஆன்மீக ஈடுபாடும் இன்றைக்கி மகிழ்ச்சியும் ஆறுதலும் தரும். தொழிலை பொறுத்தளவுக்கு பரபரப்பாக வேலை இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க. நல்ல பலனை அடைய முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுற மாதிரி நீங்கள் உணர்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு நட்பாக அன்பாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக, வீட்டை சீரமைக்கிறதுக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்குது. பார்த்து செலவு செய்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குளிர்ந்த பானங்களையோ குளிர்ச்சியான பொருட்களையோ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி வந்து வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சல் இருக்குமே தவிர லாபம் கிடைக்கும். மற்றபடி பெருசாக இன்றைக்கி எதிர்பார்க்க வேண்டாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது. கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி சில பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேற்றம் காணப்படும் நாளாக இருக்கும். உங்களோட முயற்சி மற்றும் உற்சாகம் மூலயமா உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கிற மாதிரி பண்ணுறது நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் மனசுக்கு ஆழ்ந்த திருப்தியை உருவாக்கும். இன்றைக்கி வேலைகளை அனுபவித்து செஞ்சு மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பான உணர்வுகளை புரிந்து கொள்வது மூலிமா 2 பேரும் நல்ல ஒரு புரிதலை தக்க வச்சுக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண வரவு நல்லாவே இருக்குது. அதிர்ஷ்டம் பண விஷயத்தில் இன்றைக்கி நல்லா இருக்குது. சேமிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு விரயங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களோட மகிழ்ச்சியான மனநிலையும் தன்னம்பிக்கையும் உங்களோட இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஷார்ட்ஸ் குரு பயிற்சி பலன் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியூஸ் நிறைய வர அடுத்தடுத்து
பயிற்சி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வரும். நன்றி, வணக்கம்.